வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் தை மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை சதுர்த்தி திதி இருக்குது. மதியம் 2:38 வரைக்கும் சதய நட்சத்திரமும் அதற்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரமும் காணப்படுது. இரவு 8:38 வரைக்கும் வரியான் நாமயோகமும் அதற்கு பிறகு பரிகாம் நாமயோகமும் காணப்படும். மதியம் 2:41 வரைக்கும் வணிசை கரணமும் அதற்கு பிறகு பத்திரை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மதியம் 2:28 வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலம் பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தைலம்ங்கிறது வலி நிவாரணி. நீங்கள் அவசியமாகவும் தேவைக்கு தெற்கு திசை பக்கம் போகிறதா இருந்தால் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:54 முதல் 11:30 வரைக்கும், மதியம் 12:30 முதல் 1:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 1:50 3:19 வரைக்கும் ராகுகாலமும், காலையில் 6:28 7:56 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9:25 10:53 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமீன் அல்லது உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் எப்பவுமே சொல்கிறது, சதுர்த்தி திதி என்றால் விநாயகருக்கான வழிபாடுகளை செய்யுங்கள். சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க இந்த வழிபாடுகள் செய்கிறது சிறப்பு. எல்லா நாட்களை செய்கிறதும் சிறப்பு. அதுலேயும் வளர்ப்பிறையில் பிறந்தவங்க தேய்பிறையிலும், தேய்பிறையில் பிறந்தவர்கள் வளர்ப்பிறையிலும் விநாயகரை வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ சிறப்பு சதுர்த்தி நாளே விநாயகர் வழிபாடு, தெய்வ வழிபாடுகளை செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வணிசை கரணம் 2:41 வரைக்கும் இருக்குது. வணிசை என்றாலே அரசாங்கம், ஆளுமை அப்படிங்கிற ஒன்றுக்கு வந்துடுது. உங்கள் கம்பெனியில் மேல் அதிகாரிகளோட அல்லது ஹையர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது மேல் முகாமைத்துவம் செய்யக்கூடிய அந்த துறையோட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க. அரசாங்கத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ண இந்த காலத்தை உபயோகிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை பத்திரை கரணம் இருக்குது. பத்திரை கரணம் அப்படின்னாலே ஒரு ஆராய்ச்சி, தெய்வீகம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வருது. அப்போ இன்றைய நாளில் அது சிறப்பாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு விளங்க வைக்கணும்னு நினைக்கிறேன். பல பேர் இது என்ன நினைப்பாங்க, என்ன இது சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு. ஆனால் இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரையும் மனசில் சரியாக பதிய வைங்க. நீங்களும் உங்கள் சுற்றியில் இருக்கவங்களுக்கும் இதை பதிய வைங்க. புதிதாக என்னுடைய பலன்களை கேட்குறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்காக வேண்டி தான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு வரேன். நான் சொல்வது பொது பலன். அந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும், இன்றைய நாளை வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஜனஜாதத்தோடு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். பல பேருக்கு அந்த விஷயங்களை தெரிய மாட்டேங்குது. இந்த பொது பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது என்ன பொது பலன் அப்படின்னா, ஒரு ராசியோ லக்னமோ, அந்த லக்னத்துக்கு அடிப்படையில் இன்றையுடைய கிரகசாரம் பஞ்சாங்கம் எந்த நிலையில் இருக்குதோ அந்த நிலையை எடுத்து அதுக்கான பரிகாரத்தை நம்ம கொடுத்துக்கிட்டோம், அதனுடைய பலனை கொடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னால் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் சொல்கிற விஷயம் ஒன்று இல்லாட்டி 2 விஷயம். ஒன்று, இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பகுதியில் சில எதிர்மறையான விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரியான விடயங்களில் நேர்மறையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்வீங்க அதுதான் முக்கியம். வானிலை அறிக்கை மழை வரும்னு சொல்லிச்சு, கொடையை எடுத்துகிட்டு போகிறீங்க, மழை வருமா இல்லையான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த பொது பலனுங்கிறது கொழும்புக்கு, இப்போ கொழும்பை விட்டுரும்,
எனக்கு அதிகமாக தெரிஞ்சது கொழும்பு, அதனால் நான் கொழும்பையே சொல்கிறேன். இந்த கொழும்பில் மழை வரும்னு வானிலை அறிக்கை சொல்லிடுச்சு. கொழும்பு 1 முதல் 15 இருக்குது. அப்போ 1க்கு வந்தால் 13க்கு வருமா? வராது. 13க்கு வந்தால் 15க்கு வருமா? வாய்ப்பு குறைவு. கொழும்பில் மழை வந்தது, இன்றைக்கி வந்துச்சா? ஆனால் கொழும்பு 1ல் வந்துச்சா, 2ல் வந்துச்சா, 3ல் வந்துச்சா, 5ல் வந்துச்சா? ஏன் மாறுபடுது? அந்த பகுதிகளுக்கான சில எல்லை வரையறைகள் இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள் லக்னத்துக்கான வரையறை இருக்குது. அப்போ லக்னத்தை பாருங்க. அடுத்து நான் சில தெய்வங்களை பட்டியல்படுத்தி சொல்கிறேன். அதில் முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டியது குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி. இந்த 3ம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டாம் 3 கோயிலுக்கும் போகிறதுனா அப்படி இல்லை. மனசால் அவங்கள நிலைங்க, அவங்களுடைய அருள் கிடைக்கும். அடுத்து நான் சொல்ல 1-2 தெய்வங்கள், சில இடங்களில் ஒரு 3-4 தெய்வம் சொல்வேன். ஒரு கிரகத்தை நீங்கள் வழிபடும் போது அதனுடைய அதிதெய்வதையை வழிபடுவீங்க. உதாரணத்துக்கு புதனை வழிபட்டிங்கன்னா மகாவிஷ்ணு அருள், சுக்கிரனை வழிபட்டிங்கன்னா மகாலட்சுமின் அருள், சனி பகவானை வழிபட்டால் சிவனுடைய அருள், செவ்வாய் பகவானை வழிபட்டால் முருகனுடைய அருள், குருவை வழிபட்டால் தட்சணாமூர்த்தியினுடைய வரல், அது சிவன் என்ற வரல். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதிதேவதைகள் இருக்காங்க. அப்போ அதிதேயில் ஏதோ ஒரு வழிபடுறனா கோயிலுக்கு போகிறதில்ல, திருப்பி சொல்கிறேன். இருந்த இடத்துல இருந்து அவங்கள நினச்சி வழிபட்டாலும், சாமி ரூமில் வீட்டில் எலும்புறனை வழிபட்டாலும் அதுக்கான பலன்கள் கிடைக்கும். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதோட நீங்கள் லக்ன பலனை கேட்கணும். உங்களுடைய மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்க்கணும். நடக்கிற மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்கணும். அதோட ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கணும். இவ்வளத்தையும் நீங்கள் தெரிஞ்சு தெளிவாக பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த பலனை கேளுங்க. 100% வழிகாட்டலாக இருக்கும். இன்றைய நாளில் எது செய்யாதீங்க, ஒரு விஷயத்தை நான் செய்யாதீங்க, இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது, நன்மை நடக்குன்னா அந்த வாய்ப்புக்கு என்ன செய்யணுமோ அதை தெளிவாக செய்யும். இதுதான் நீங்கள் செயல் செய்தால்தான் அது நடக்கும். நான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன், எல்லாம் நடக்குமா? நடக்காது. காலில் தந்தை வழியில் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே தந்தையாக எனக்கு ஏதாவது நன்மை செய்வான்னு இல்லை. நீங்கள் போய் கேட்கணும், உங்கள் முயற்சி இருக்கணும், உங்கள் செயல் இருக்கணும், அப்போ தான் நடக்கும். இவ்வளோத்தையும் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போகிறோம். முதலில் மேசராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஏற்படுறது நன்மைகள் சில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அது கல்வி ரீதியாக, ஜீவன ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமணம் ரீதியாக, குழந்தை ரீதியாக, இடமாட்டம், ஏதோ ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த முயற்சி இன்றைக்கு கைகூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியான தீர்மானங்களை எடுத்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணநாதன், சூரிய பகவான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்லக்கூடிய அம்மா, அப்பா, தம்பி, தங்கைகள், அண்ணன், அக்கா, கணவன், மனைவி, குழந்தைகள், எல்லா தாத்தா பாட்டி வரைக்குமே கவனமாக இருக்க சொல்லணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். பண விஷயத்துலையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். பணம் விஷயத்தில் கவனம். உங்களுக்கு அவங்களுக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகளும் வரலாம். அப்படி வந்தாலுமே தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை கொள்ளாமல் கடந்து போக பாருங்கள். அதை பேசி பெருசாக்காது. அடுத்து கையில் இருக்க சேமிப்புகளை கொண்டு போய் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவழிக்காதீர்கள். அதை இன்றைக்கு பக்குவமாக பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் திருமணம் சம்பந்த பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரதான் கடந்து போக பாருங்கள். பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க.
வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எந்த ஒரு அதை சம்பந்தப்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் அவங்களோடையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குள்ள நிறைய குழப்பங்களை உருவாக்குவீங்க. அந்த குழப்பத்தால் எடுக்கிற எந்த முடிவும் உங்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்கான வழிகளில் கொண்டு செல்லும். அதனால தடமாற்றி கொண்டு செல்லும். நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அமைதியும் பொறுமையாகவும் இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி, குலதெய்வம், கலநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான தீர்மானங்கள் எடுப்பதோ அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு அல்லது அதுக்கான சரியான சிகிச்சையை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு, எதிர்கள் தொல்லையிலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, ஒரு வருமான ஈற்றத்தை செய்கிறது, பாக பிரிவினைகள் செய்யக்கூடாது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆசைகளை கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு திணிக்கக்கூடாது. களியாட்டங்கள், கொண்டாட்டங்களுக்கு போகிறதா இருந்தால் கவனமாக போயிட்டு வரணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம், கண்ணாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அடகு வைக்கிறது, திருப்புறது எதுவும் வேண்டாம். வாங்கிறது, விற்கிறது, அது சம்மந்தப்பட்ட முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிடையிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், ஒற்றுமையின்மைகள் வரலாம். கடந்து போக பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கும் அந்த அது ஒரு சிக்கலை உருவாகி பெரிய ஒரு பாரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வி, பாடசாலை கல்வி கற்கும் மாணவர்கள் கவனமாக இருக்கணும். மன நிம்மதி இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் அவதானமாக இருங்க. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண்தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிகளுக்கு சில தடைகள் வரலாம். அது உங்களுடைய சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தந்தையாகவே இருக்கலாம், தந்தை வழி உறவுகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் முயற்சி இன்றைக்கு தேவையற்ற சிந்தனைகளை உருவாக்கி அதனால் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம், எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முயற்சி விஷயத்துலையும் எந்த முடிவு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. தம்பி தங்கைகள் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில் இருக்க விஷயங்கள்லேயும் ஏதாவது கருத்து முரண்பாடு வந்துச்சுன்னா கடந்து போங்க. அடுத்து பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு போங்க. பத்திர பதவிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவையிலும் 3 தடவையிலும் 5 தடவைனாலும் சரி பார்த்துட்டு அதுக்கான விண்ணப்பங்களை செய்யும். நாளை வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள், தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, கணவன், மனைவி, குழந்தைகள் யாரோ ஒருத்தர் மூலிமா சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடெலாம் அதெல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒற்றுமைகள், அந்யோன்யங்கள் பெருகக்கூடிய நாளாக இருக்கிறது. பண வருவாய்கள் பெருகக்கூடிய நாட்களை நீண்ட நாளாக இதெல்லாமே எதிர்பாராதியில் நடக்கும். புதிய ஒரு அங்கத்தர் வர்றது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வர்றது, நீண்ட நாளாக ஒரு கஷ்டத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு ஒரு கடனை கொடுத்துட்டு வராமல் இருந்தால் திடீர்னு அந்த கடன் வர்றது, இப்படி பல விஷயங்களில் எதிர்பாராத விரியதில் சில நன்மைகள் வரும்போது மனமகிழ்ச்சியும் நன்மையும் கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கு சில மதிப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு இனிமையாக அமையும்.
அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களையே குழப்பி தேவையில்லாத விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டு அசை போட்டு தேவையை எப்பயோ ஒரு விஷயம் ஒரு வார்த்தை யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை உங்கள் மனசுக்குள்ளே இன்றைக்கி போட்டுக்கிட்டு அசை போடுற மாதிரி அது என்னைக்கு அந்த ஆள் எனக்கு இப்படி சொல்லிட்டது, இவங்க எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, என் மனைவி சொல்லிட்டா, என் கணவர் சொல்லிட்டா, எங்கள் அப்பா சொல்லிட்டா, அம்மா சொல்லிட்டா, வாடிக்கையாளர் சொல்லிட்டா, இன்னும் வேலை செய்கிறோன்னு சொல்ல, என் குழந்தை சொல்லிட்டா, எனக்கு கொஞ்சம் கேட்கல அப்படின்ற நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு தேவையற்ற குப்பைகளை கிளறி அதை நார வைத்து அந்த நாற்றத்திலே இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா சில சிக்கல்களை உருவாகிறதுக்கு நீங்கள் தயாராக போகிறீங்க. குழந்தைகள், கணவன், மனைவி இடையிலே வரப்போகுது. அதனால் அது பிறகு நிறுவனத்துலேயும் வரப்போகுது, கல்வி கற்கிற இடத்துலையும் வரப்போகுது, உறவினர் இடத்தும் வரப்போகுது. அதனால் என்ன செய்யணும்னா அமைதியாக ஒரு தியான நிலையில் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதினு சொல்கிற குரு பகவான், அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி, குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து மகர ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு கல்வி, வியாபாரம், நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நீங்களே வெளிநாடுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது நீண்ட நாளாக இருந்த செலவுகள் கட்டுப்படுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சில செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு ஆள் மூச்சியை விட்டு இன்றைக்கி தான்ப்பா ஒரு ஆள் மூச்சு விடுற, எனக்கு ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கலாம். சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கொள்ளுங்க. அன்பு, காதல் ரீதியாக, நபர் ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, வருமானம் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கு குறைச்சிக்கொள்ளுங்க. ரெண்டாவது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. அக்கா, அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் உங்களுடைய தந்தை, குழந்தைகள் இவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம், அவங்க சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கையில் இருக்க சொத்தையோ பணத்தையோ அடகு வச்சோ இல்லை அந்த கொண்டு நம்ம வியாபாரத்தில் அல்லது தொழிலில் நான் கொடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் சிக்கலாக போயிடும். அதனால் கவனமாக இந்த விடயங்களை பார்த்துக்கணும். என்னால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்றால் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.